My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 எக்ஸாமினேஷனுக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாணவர்கள் யாரெல்லாம் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணாங்களோ there is a second chance for correction window. இந்த கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கரெக்ட் பண்றதுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு வாய்ப்பு. ஸோ இது இன்னைக்கு 11:50 PM அதாவது 20th of March நைட் 11:50 PM இந்த கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது க்ளோஸ் ஆயிடும். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன்ல ஏதாவது நீங்க மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா make sure that you are utilizing these time, இந்த பர்டிகுலர் டைமுக்குள்ள நீங்க இந்த கரெக்ஷன் விண்டோக்குள்ள லாகின் பண்ணிட்டு உங்களுடைய மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்றதுக்கு சான்சஸ் அப்படிங்கிறது. இட் இஸ் அ ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க ஆல்ரெடி கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க, ஃபைனல் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா கரெக்ட் பண்ண முடியாது. ஒரே ஒரு தடவை தான் நம்ம என்ன பண்ண முடியும், அப்ளிகேஷனை கரெக்ட் பண்ண முடியும், மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ண முடியும். நீங்கள் எந்த மிஸ்டேக் எதில் மிஸ்டேக் இருந்தாலும் அது எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ், சிக்னேச்சர், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அதனுடைய டைமென்ஷன், ஹரிசாண்டல், வெர்டிகல் அலைன்மெண்ட்ஸ், இந்த மாதிரி எதில் மிஸ்டேக் இருந்தாலும் சரி, நீங்கள் டைப் பண்ணி என்டர் பண்ணியிருப்பீங்கல்ல, உங்களுடைய நேம், உங்களுடைய பேரண்ட் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம் அண்ட் உங்களுடைய ஸ்கூலினுடைய நேம், அட்ரஸ், அப்புறம் உங்களுடைய டோட்டல் மார்க், 10th மார்க், 12th ரிப்பீட்டர் இருந்தால் 12th சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை போட்டிருப்பீங்க, ரோல் நம்பர் போட்டிருப்பீங்க. உங்களுடைய இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் தவிர மற்ற எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் ஆஃப் எக்ஸாம் சென்டர் இஸ் ஆல்சோ பாசிபிள். நீங்க அதையும் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க இந்தியா இல்லாம வெளிநாடுகளில் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரெசென்ட் அட்ரஸோ பர்மனன்ட் அட்ரஸோ சேஞ்ச் பண்ணிட்டு அகைன் உங்களுடைய அந்த சென்டர், எக்ஸாம் சென்டரையும் நீங்க என்ன பண்ணிக்க முடியும்னா, அப்ராட்ல 14 சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 14 சிட்டிஸ்ல நீங்க எதுக்கு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம்னா கொடுத்துக்கலாம். ஒரே சிட்டியை 2 தடவை கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் சாய்ஸை ஃபர்ஸ்ட் சிட்டியாகவும், செகண்ட் சாய்ஸ்ல வேற ஏதாவது உங்களுடைய நியர்பை சிட்டிஸ் எதுவோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கரெக்ஷன் விண்டோவில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். இதுல நிறைய பேர் சார் ஆல்ரெடி நான் கரெக்ஷன் விண்டோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஆனா அதுக்கப்புறம் நான் சில மிஸ்டேக் இருக்கிறத கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கூட இன்னைக்கு காலையில இருந்து நிறைய பேர் நமக்கு ஃபோன் பண்றாங்க. ஒருவேளை நீங்க இப்பதான் கரெக்ஷன் விண்டோ பண்ண போறீங்க அப்படின்னா சில விஷயங்களை நீங்க கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுடைய சிக்னேச்சர், போட்டோ, தம் இம்ப்ரெஷன் அண்ட் பாஸ்போர்ட் அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ், இந்த 4 அப்லோட் டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. இதுல மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லைன்னா 99% உங்க அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ரிஜெக்ட் ஆகாது. இது போக மிக முக்கியமா நீங்க கவனத்தில் வச்சுக்க வேண்டியது உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், உங்களுடைய ஸ்கூலினுடைய ரோல் நம்பர். நீங்க ரோல் நம்பர்னு போட்டிருப்பீங்கல்ல, அது ரோல் நம்பரா இருக்கலாம் அல்லது உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரா இருக்கலாம். உங்க சர்டிபிகேட்ல அந்த நம்பர் மென்ஷன் ஆயிருக்கணும். ஏதோ ஒரு நம்பர், ரோல் நம்பர் ஆர் ரெஜிஸ்டர் நம்பர், அதை நீங்க போட்டிருக்கணும். இந்த 4 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிடுங்க. ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடியும் ஆல்ரெடி கரெக்டா தான் இருக்கும், அதை நம்ம இப்போ மாற்ற முடியாது. ஸோ அதனால அதை நான் சொல்லலை. ஆனால் அந்த 2 ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். பட் வி cannot சேஞ்ச் இட் ரைட் நவ். இப்போ நம்ம அதை மாற்ற முடியாது. ஆல்ரெடி நீங்க என்ன கொடுத்துருந்தீங்களோ அதே ஃபோன் நம்பர், அதே இமெயில் ஐடி தான் பர்மனெண்டா நீட் எக்ஸாம் முடிஞ்சு கவுன்சிலிங் போற வரைக்கும் இந்த இமெயில் ஐடி ப்ராசஸ் வச்சு தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா லாகின் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நீங்க கவனத்தில் வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இது தவிர இன்னும் நிறைய பேர் நம்ம கிட்ட, சார் நான் சைன் நான் ப்ளூல தான் போட்டிருக்கேன், பிளாக்ல மாத்தணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. இதை பத்தி நிறைய வீடியோ நம்ம பேசுறவும் செஞ்சிருக்கிறோம். ஒருவேளை நீங்க சிக்னேச்சர் ப்ளூ கலர்ல போட்டு சப்மிட் பண்ணிட்டேன், நான் ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டேன் சார், இப்போ நான் மாத்தியே ஆகணுமா, என்ன பண்றது, அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னா பயப்படாதீங்க. அப்ளிகேஷன்ல ரிஜெக்ட் ஆகாது. ப்ளூ கலரோ பிளாக் கலரோ சைன் கிளியரா விசிபிளா இருந்துச்சு அப்படின்னா போதும். சஜஸ்டட் என்ன இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல பிளாக் கலர்ல போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ஷன் விண்டோல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க டு அப்லோட் இட் அகைன், ரீ அப்லோட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஒருவேளை நீங்க இது வரைக்கும் மாத்தலைன்னா விருப்பப்பட்டா நீங்க மாத்திக்கலாம். இது மேண்டேட்டரி கிடையாது. சைன் கிளியரா இருக்கணும். கிளியரா இல்லைன்னா கண்டிப்பா மாத்தணும். கிளியரா இருக்கு சார், ஆனால் ப்ளூ கலர்ல இருக்கு, பிரச்சனை இல்லை, பெருசா நீங்க ஒரி பண்ணாதீங்க, உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாது. ஃபிங்கர் பிரிண்ட் வெர்டிகலா வந்துருச்சு சார், ஹரிசாண்டலா மாத்தணுமா அப்படின்னு கேட்டா ஹரிசாண்டலா மாத்திக்கிறது நல்லது. ஏன்னா நீங்க அப்ளிகேஷன் நீட் அட்மிட் கார்டு எடுக்கும்போது நீங்க இப்போ அப்லோட் பண்ண உங்களுடைய சிக்னேச்சரும் இப்போ நீங்க அப்லோட் பண்ணியிருக்கிற உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் தான் அங்க பிரிண்ட் ஆகி வரும். ஸோ அந்த நேரத்துல பார்க்கறதுக்கு வெர்டிகலா இருக்கும், அவ்வளவுதான். அப்பவும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, பயப்படாதீங்க. ஒருவேளை ஆல்ரெடி நான் நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பேசினதுனால சில பேர் லாகின் பண்ணி ட்ரை பண்ணி when they see it in the preview, ஃபைனல் ப்ரிவியூவில் பார்க்கும்போது எல்லாமே ஹரிசாண்டலாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப சப்மிட் கொடுத்தோம். சப்மிட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்த்தா திரும்ப வெர்டிகலாக வந்துருச்சு சார், நாங்கள் ஃபோட்டோவை ரீ அப்லோடே பண்ணலை, ஆனால் அது ஆல்ரெடி ஹரிசாண்டலாக தான் காமிச்சது அப்படிங்கிறதுனால அப்படியே எடுத்துட்டோம் சார், ஆனால் திரும்ப அது வெர்டிகலா வந்துருச்சு, இப்போ நாங்கள் என்ன பண்ணணும், மாற்றணுமா, மாற்றலைன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. உங்க அப்ளிகேஷன் எக்காரணம் கொண்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் இருக்கு. உங்களுடைய நேம்ல மிஸ்டேக்ஸ் இருக்கு, உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம்ல மிஸ்டேக்ஸ் இருக்கு,
இந்த மாதிரி விஷயங்கள் தவிர நீங்க உங்களுடைய சில பேர் இன்னும் கேட்குறாங்க, சார் நான் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் கம்மியாக போட்டுட்டேன், இல்லைனா நான் வந்து ஆல்ரெடி ரிப்பீட்டட் ஆனால் 0ன்னு கொடுத்துட்டேன், நோ அட்டம்ஸ்ன்னு கொடுத்துட்டேன், இல்லைனா ஃப்ரெஷர் ஆனால் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் நான் 2 3ன்னு கொடுத்துட்டேன், இதனால மிஸ்டேக் ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. காமன் இஷ்யூ என்ன தெரியுமா? மிக முக்கியமான ரீசன் உங்களுடைய ஃபோட்டோவோ உங்களுடைய சிக்னேச்சரோ தம் இம்ப்ரெஷனோ இந்த இதெல்லாம் தெளிவா இல்லாம, அன்கிளியரா, விசிபிளா இல்லாம நீங்க இது பார்த்தா இந்த ஸ்டூடெண்ட் தான் எக்ஸாம் எழுத போறாங்க அப்படின்னு சொல்றது என்ன? உங்களுடைய போட்டோ, உங்களுடைய பெயர். இது தெளிவா இருந்துச்சு அப்படின்னா 99% உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாது. இந்த ரெண்டும் ரொம்ப கிளியரா இல்லாம பார்க்கவே ரொம்ப பிளர்ரா இருக்கு, போட்டோல கரெக்டா உங்க ஃபேஸ் தெரியல அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது. இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்தா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன், நீங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இன்னும் டீட்டெயிலா நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருப்போம். சிக்னேச்சர், தம் இம்ப்ரெஷன் அண்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ ஷுட் பி கிளியர் அண்ட் விசிபிள். அதுல எந்த மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது, அதுல பிளர்ரா இருக்கக்கூடாது, கிளியரா இருக்கணும். பார்த்தா நீங்க தான் எக்ஸாம் எழுத போறீங்கன்னு தெரியணும். அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க நீட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுல எந்த பிரச்சனையும் வராது. பயப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. எக்ஸாமினேஷனுக்கு படிக்க ஆரம்பிங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் எக்ஸாமுக்கு இருக்கு. ஸோ மேக் யூஸ் ஆஃப் யுவர் டைம். அண்ட் இன்கேஸ் நீங்க வந்து நீட் 2024 கிராஷ் கோர்ஸ்ல சேரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அட்மிஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன். இன்னும் சில சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஸ்க்ரீன்ல பார்க்குற நம்பர் கால் பண்ணுங்க. ஃபீஸ் டீடைல்ஸ் அப்புறம் வந்து கிராஷ் கோர்ஸ்னுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நம்ம ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பேசியிருக்கிறோம், நீங்க அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சேரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ல பார்க்குற நம்பர் கால் பண்ணுங்க. லிமிட்டட் சீட்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் த பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி ஸ்டேட் போர்ட் பயாலஜிக்கும் சிபிஎஸ்சி பயாலஜி எக்ஸாம் முடிஞ்ச உடனே இருக்கிற அந்த 2-3 நாட்கள் மட்டும் நம்ம வச்சிருக்கிறோம். இன்கேஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின் நவ். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீட் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நாட்கள் கம்மியாக இருந்தாலும் எஃபர்ட்டை கரெக்டாக போடுங்க. 100% எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பாக நிறைய மார்க் டெஸ்ட் எழுதி பாருங்க. அது உங்களுடைய மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் உங்களுடைய மருத்துவ கல்லூரியின் கனவை நிறைவேற்றுவதற்கும் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.